தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியாகியிருப்பதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மார்ச் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 25ஆம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, தமிழக அமைச்சரவை கூட்டம் 25ஆம் தேதி கூட இருப்பதாக தற்போது தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே பட்ஜெட் தொடர்பான விவாதங்கள். குறிப்பாக பட்ஜெட் கூட்டத்தொடர் 14ஆம் தேதி பட்ஜெட் தொடங்கும் என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். துறை ரீதியாக ஒதுக்கப்பட இருக்கக்கூடிய நிதிகள், துறைக்கு தேவைப்படக்கூடிய திட்டங்களுக்கான நிதிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த முறை கூட்டப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் பட்டா மாறுதல் தொடர்பான ஒரு மிக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் தொழில்துறை ரீதியாக ஒப்புதல் வழங்குவது தொடர்பான அந்த அமைச்சரவையில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முழுக்க எதிர்வரக்கூடிய பட்ஜெட் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள், விவாதங்கள், ஒப்புதல்கள் வழங்குவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை தொடர்பாக ஒரு மிக முக்கிய முடிவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.